இப்போ நம்மளோட கொஸ்டின் பாருங்கள். மில்லர் இண்டிசஸ் ஆஃப் இந்த ஷேப்பு இந்த கேப்பும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட மில்லர் இண்டிசஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஷேட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அந்த கேப்பை. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆரிஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இவங்க கொடுத்துருக்க மாதிரி XYZ அதுக்கும் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஆரிஜினை. இங்கேருந்து எக்ஸுக்கு நான் வரும்போது இங்கே ஷேடில் வந்து நம்மளோட எக்ஸை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு 1 போட்டுக்கிறோம். அடுத்து இங்கேருந்து ஒய்க்கு ஒய்யை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ 1 போட்டுக்கிறோம். இங்கேருந்து போகும்போது இசட்டில் நான் வந்து எதையுமே மீட் பண்ணல. இதில் ஷேடில் புரியலனாலும் இங்கே பாருங்களேன். இங்கேருந்து நம்ம இசட்டுக்கு போகும்போது இடையில எதுவுமே டச் ஆகவே இல்லை நமக்கு. ஸோ அதனால் அதுக்கு வந்து 0 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 110. 1 பார்த்தோன்னே உங்களுக்கு புரியாது. அடுத்தது பாருங்களேன். இந்த இடத்துல நான் இந்த ஆரிஜின் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆரிஜின் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆரிஜின் சூஸ் பண்ணுறேன்னா இப்போ இங்கேருந்து நான் இந்த இடத்துக்கு வரேன், எக்ஸுக்கு வரேன். ஆனால் இங்கே எதையுமே நான் மீட் பண்ணல. ஸோ அதனால் 0. ஒய்க்கு வந்து இங்கேருந்து இங்கே வர்றேன் ஆனால் வந்து இங்கே எதுவுமே இல்லை. அதனால் அது 0ன்னு போடக்கூடாது. ரிவர்ஸாக போய் பார்க்கணும். போய் பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூவில் வந்து ஒய்யை மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் -1. இசட்டுக்கு வந்து மேலே போனோம்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, கீழே வந்தாலும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அது வந்து 0. அதுக்கடுத்து இந்த ஷேப் பாருங்கள். இந்த ஆர்ஜினை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கூட ஆர்ஜின் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸை மீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 வருது. அடுத்து ஒய்யை மீட் பண்ணும்போது 1 வருது. ஆனால் இசட் மீட் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே போகையில் ஒன்றும் வரல. இசட்டு கீழே மீட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இசட் வந்து மீட் பண்ணுது. ஸோ அதனால் -1.